ஆராதனை வல்லவரே, ஆராதனை இரட்சகரே, ஆராதனை 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 நல்லவரே, ஆராதனை வல்லவரே, ஆராதனை இரட்சகரே, ஆராதனை 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 என்னுயிரே நீ இயேசுவே, என் ஆசையெல்லாம் நீதான் தேவனே, என் வாழ்விலே நீர் ஒருவரே முதல் அன்பே, இயேசுவே என் உயிரே நீ இயேசுவே, என் ஆசையெல்லாம் நீதான் தேவனே, என் வாழ்விலே நீர் ஒருவரே முதல் அன்பே, இயேசுவே பரிசுத்தரே, ஆராதனை பாத்திரரே, ஆராதனை பெரியவரே, ஆராதனை 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 என்னுயிரே நீ இயேசுவே, என் ஆசையெல்லாம் நீதான் தேவனே, என் வாழ்விலே நீர் ஒருவரே முதல் அன்பே, இயேசுவே என் உயிரே நீர் இயேசுவே, என் ஆசையெல்லாம் நீதான் தேவனே, என் வாழ்விலே நீர் ஒருவரே முதல் அன்பே, இயேசுவே என் தேவனே. Hi everyone, welcome to One Studio. I am sure you're sure of this show called I am Dr. Nan. பேசுவோம். இந்த வாரமும் உங்க எல்லாத்தையும் பார்த்தது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. நீங்க பாட்டு கேட்டிருப்பீங்க நான் நம்புறேன். I literally get goosebumps. It was so amazing. And இந்த person officially the servant of God and I welcome பண்ணாதும் எனக்கு I would like to read a scripture, Psalms chapter 86 verse 11, especially in King James version. Teach me your way, O Lord. I will walk in your truth. Unite my heart to fear your name. உங்களுக்கு தெரியும் யார் நம்ம கூட இன்னைக்கு இணைந்து இருக்காருன்னு. ஸோ apart from அவர் பாட்டு எழுதுறதோ பாட்டு பாடுறதோ, பட் அவர் கூட இணைந்து நான் பேசும்போது the thing that I look up to him was the truth. Whatever that he doing is all he's literally related to the truth, the scripture. இன்னைக்கு என்ன சூழ்நிலை இருந்தாலும் பயப்படாம எது இருந்தாலும் தைரியமா பேசி நினைக்கிறேன் அந்த ட்ரூத்லயும் அந்த ஃபியர் கடவுள் இருக்கிற அந்த ஃபியர் தான் எவ்வளவு தூரம் அவளை வழி நடத்தி இருக்கு நான் நினைக்கிறேன். And without further delay, I'm very honored, privileged and proud to welcome the servant of God, Pastor William Patrick, to our show. Hi Pastor. Hi. எப்படி இருக்கீங்க பாஸ்டர்? சூப்பரா இருக்கு. உங்களை பார்த்தல நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் பாஸ்டர். Thank you.
we are really, a huge privilege for us, especially for me. உங்களை இப்படி பக்கத்தில் உட்காந்து வச்சு நம்ம ரெண்டு பேரும் பேசுகிற எனக்கு I think it's a huge opportunity for me, Pastor. Praise God, praise God. Thank you. Pastor, before நம்ம question எல்லாம் ஜம்ப் பண்ணாது முன்னுக்கு எப்படி Pastor உங்களால மட்டும் இந்த வயசுலயும் அந்த குரலை வச்சுட்டு பாட முடியுது Pastor? இதே நான் பாடுறதா கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் Pastor. வேணா உங்களுக்கு நான் தனியா பாடி காக்க நீங்களே பயந்துருவீங்க Pastor நான் பாடுற jokes apart Pastor. Pastor நம்ம ரெண்டு பேரும் நிறைய பேசியிருக்கோம், but the viewers வந்து நிறைய பேருக்கு தெரியாது how you come into ministry, உங்க லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. So can you give a short introduction about yourself, Pastor? How I came into the ministry. Yeah. Okay. புது ஜெயிலில் வேலை செஞ்சு கொண்டு இருந்தேன். ஓகே, அங்கே வேலை செஞ்சு கொண்டு இருக்கும்போது ஐ காட் அ கேத்தலிக் பேக்ரவுண்ட். ஓகே, அப்படின்னு இருக்கும்போது அது மட்டும் இல்லை, ஐ பிலீவ் இன் ஆல் காட்ஸ், ஆல் ரிலிஜன் அண்ட் ஆல் தட், இந்த மாதிரி இருந்தேன். when I was in புது prison, அப்போ வந்து ஆண்டவர் அறியாத முன்ன ஐ வாஸ் அ வெரி arrogant. ஓகே, ரொம்ப அரகனாக இருந்தேன், வெரி ஹார்ட் ஹெடட், too much of self-confidence. And என் வாழ்க்கையில் வந்து ஒரு பயங்கரமான ஸ்பிரிட் ஆஃப் ரேஜ். ஓகே, கொஞ்சத்துக்கெல்லாம் ஆத்திரம் வரும். அண்ட் ஐ எக்ஸ்ப்ரெஸ் இட் ஃபிசிக்கலி. அப்போனா ஒரு கைதி தவறு செய்யும் போது, ஒரு காரியம் செய்யும் போது ஒழுங்காக பேசாட்டினா அங்கே அடி தான் விழுவோம். ஸோ அந்த மாதிரி இருந்தேன். ஓகே, nothing to be proud of it. Okay, only thank God. அந்த டைமில் சில கைதிங்க வந்து எனக்கு தெரியாது இதெல்லாம், அவங்க எனக்காக ப்ரே பண்ணியிருக்காங்க நான் ஆண்டவரை அறியணும்னு. அவங்களாம் ஆண்டவரை ஜெயிலே ஏற்றுக்கொண்ட கைதிங்க. ரொம்ப நாள் சென்று தான் இந்த உண்மை எனக்கு தெரியும். ஸோ ஒரு நாள் நான் ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது தற்கொலை பண்ணோன்னு, ஐ வாஸ் ஹேவிங் அ ரிவால்வர். அந்த டைமில் நான் ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். எனக்குள்ளே ஒரு வியாதி வேறு இருந்தது. 15 years ஐ வாஸ் சிக். ஸோ அந்த ராத்திரி ஐ வாஸ் ஹேவிங் அ ரிவால்வர். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நீ யார் ஆண்டவரே? ஓகே, நீ யார்? ஓகே, இந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட பேசுனதில்லை. ஓகே, இன்டெரக்டாக தான் நம்ம பேசுவோம். பட் அன்னைக்கு மனம் விட்டு இமோஷனலி ஐம் ஆஸ்கிங் ஹூ ஆர் யூ. அப்போது நான் ஒரு விஷன், கிரைஸோட விஷன் உள்ளுக்கு, அது வந்து இன் மை மைண்ட் ஐ சா த விஷன். அது எங்கள் அம்மா ஒரு படம் வச்சுருப்பாங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் படம். அந்த விஷன் வந்தது. ஸோ நான் சொன்னேன், இஃப் யூ ஆர் காட் யூ ஹீல் மீ அண்ட் ஹெல்ப் மீ. ஸோ அந்த டைமில் எனக்கு ஒரு அது சொல்லி முடிஞ்சு எனக்குள்ளே ஒரு மாதிரி பீஸ் வந்தது. தென் ஐ ஜஸ்ட் வென்ட் பேக் ஆஃப்டர் ஒர்க்கில். அந்த வீக்கில் வந்து காட் இஸ் ரிவீலிங் த்ரூ சம் பீப்புள். ஓகே, ஆண்டவரை பற்றி பேச தொடங்கினாங்க. பட் அதெல்லாம் எனக்கு ஏறல. ஐ ஸ்டார்டட் ஒரு 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 கொஸ்டின், நான் பைபிளை படிக்கணும்னு. ஓகே, ஐ ஸ்டார்ட் ரீடிங் த பைபிள். அண்ட் தென் ஜெயிலில் இருக்கும்போது நிறையா பிசாசுங்க இருக்கும் ஜெயிலில். ஸோ இந்த பிசாசுக்கிட்ட நாங்கள் பெர்மிஷன் கேட்கணும். ஓகே, அதுவும் பிளாயில் கேட்கணும் பாருங்கள், டத்து சுச்சு மக்ரிஜா ஜகன் கங்கு அந்த மாதிரிலாம் பெர்மிஷன் கேட்கணும் பாருங்கள். ஸோ பைபிளை திறந்து படிக்கும்போது, காஸ்பலை படிக்கும்போது God revealed things to me, revelation over revelation. Okay, definitely the first commandment, second commandment, அதுலேருந்து தேவன் பேசினார். என்னோட ஃபேத்லாம் விக்கிராராதனை தான் பண்ணி கொண்டு இருந்தேன். ஸோ அங்கேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சது. தென் காஸ்பலை படிக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் வேர்ஸ் இன் லூக்கா 10:19 இப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஐ ஹவ் கிவன் யூ அத்தாரிட்டி டு ட்ரெம்பிள் ஓவர் ஸ்னேக்ஸ் அண்ட் ஸ்கார்பியன் அண்ட் எவ்ரி பவர் ஆஃப் த ஈவல். ஓகே, அதை படித்தோன்னா ஐ காட் எக்ஸைட்டட். ஸோ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இந்த பிசாசு தான் என்னை துரத்திக்கிட்டு இருக்கேன், அவனை டத்தோடு வேற கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், இப்போ அவனை விரட்டணும். ஸோ நான் அப்படி தான் பேசுவேன் ஆண்டவர்கிட்ட. லேட்டர் ஆன் ஐ ரியலைஸ் இஸ் அ ஃப்ரெண்ட். ஓகே, அவர் ஏற்றுக்கொண்டார் என்னோட ஸ்டைலை. Then within a year I was evangelizing because அங்கே நிறைய பிசாசு பிடிச்சவங்க வருவாங்க. ஸோ நான் போய் விரட்டுறது. ஸோ ஐ saw the word of God is alive. ஓகே, அவர் வார்த்தை உண்மை உள்ளது, ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. ஸோ அதிலிருந்து தான் என்னோட ஃபேத் ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஓகே, பிகாஸ் ஆண்டவர் சொன்னபடி அவர் சொன்னதை செய்து முடிப்பவராக இருக்கிறார். ஓகே, ஹி இஸ் மைட்டி.
okay, in fulfilling his promises. So அங்கே தான் என்னோட மினிஸ்ட்ரியே ஸ்டார்ட் பண்ணது. இட் வாஸ் இவாஞ்சலிஸ்டிக், ஆனால் எல்லாமே ப்ரீசன் உள்ளுக்கு தான். ஸோ ஐ எம் பிளஸ்ட். ஐ ஹேவ் quite a number of விஸ்வாசிகள், ஐ மீன் what do you call, என்ன சொல்லுவாங்க, disciples among ex-prisoners. டிசைபிள்ஸ் இருக்கிறாங்க. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் என்னோட ஊழியம் ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஃபார் அ லாங் டைம். இட் ஸ்டார்டட் about 30 years பேக்ல. Wow. Alright, 30 years back. Okay. Thank you so much, Pastor. Thank you Okay. so much. Pastor, நீங்க சொன்னீங்களா, as you begin a jail warden, as evangelize பண்ணும்போது, நீங்க அங்க ministry செய்யும்போது, அங்குள்ளவங்க வந்து கைதிங்களா வந்து ஒரு மைண்ட்ல இருக்க மாட்டாங்க. Some people they will accept, இல்லாட்டி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனாலும் அந்த சூழ்நிலை இருக்கிற அந்த பீப்புள் கிட்ட நீங்க எப்படி பாஸ்டர் இவெஞ்சலைஸ் பண்ணீங்க? எப்படி கடவுளோட வார்த்தையை நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க? பாருங்க, எப்படி வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா, தேவன் சில நேரத்தில் அவர் ஊழியத்துக்கு போகும்போது அவர் ப்ரீச் பண்ண மாட்டார். அவர் எங்கே தேவைகள் இருக்குது அதை சந்திப்பார் பாருங்க. ஓகே, ஸோ எனக்கு வந்து தேவன் அவர் அனாயின்ட் பண்ணணும், அந்த பிசாசை தர்த்தணும். அதை பார்த்துட்டு தான் இந்த கைதிங்க வருவாங்க, கேள்வி கேட்பாங்க, நீங்கள் என்ன செய்தீங்க, ஓகே, இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் என்னமோ சொன்னீங்க, ஓகே. ஸோ இந்த மாதிரி வாய்ப்பு எனக்கு தேவன் திறந்து கொடுத்தாரு. பிகாஸ் த மிரிக்கல் வாஸ் டேக்கிங் பிளேஸ். இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியமான காரியம். ஓகே, அந்த காலத்தில் மஞ்சள் துணி எடுத்துக்கிட்டு வரணும், கரும்பு கொடி எடுத்துக்கிட்டு வரணும், எலுமிச்சக்காய் எடுத்துக்கிட்டு வரணும். இங்கே வந்து ஒன்றும் இல்லை. ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் த பவர் இன் காட்ஸ் வேர்ட்ல. ஸோ அதை பார்த்து வருவாங்க தேடிக்கிட்டு, கேள்வி கேட்கும்போது எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் இயேசுவை பற்றி எடுத்து சொல்ல. தட்ஸ் ஹவ் மினிஸ்ட்ரி ஸ்டார்டட்ல. இட்ஸ் ஸோ அமேசிங் இல்லை பாஸ்டர், எப்படி கடல் வந்து நம்ம யோசிக்காதாலும் கடல் இப்படி கதவை திறந்து கொடுக்குறாருன்னு. அவர் அதிசயமான தேவன். நீங்க சொல்லும் போது இட்ஸ் லைக் ஐ வாஸ் ஜஸ்ட் வண்டரிங் தட் எப்படிலாம் கடல் யோசிச்சு எப்படிலாம் ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி எப்படிலாம் யோசிப்பாரு. It's so amazing, Pastor. Okay, Pastor, apart from that, you say that you are the person who was get angry. It was very range person, very like rombo கோவம். But then in another side, once you have encounter with God, நீங்க வந்து you be, of course you turn into another different person, human being. அப்ப அந்த சிச்சுவேஷன்ல இருக்கும்போது உங்க சுத்தி இருக்கிறவங்க உங்களை எப்படி பார்த்தாங்க, நீங்க எப்படி உங்களை பார்த்தீங்க? ஆஃப்கோர்ஸ் அந்த சிச்சுவேஷனை மாற்றுறதுக்கு தேவன் ஏதாவது செய்யணும். ஓகே, அவர் என்னையை உடைக்கணும். ஓகே, இட்ஸ் அ வெரி ஹார்ட் பர்சன். ஓகே, அது ஒரு ஸ்பிரிட்னு சொல்லலாம். ஓகே, சில கைதிங்க வருவாங்க, வெறும் ட்ராக்னால வருவாங்க. மெனி ஆஃப் தேம் ஆர் குட் பீப்புள். ஓகே, பட் ஐ வாஸ் நினச்சி பார்க்கும்போது யூனிஃபார்ம் தான் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. பட் என் உள்ளுக்கு பிசாசு, தமிழில் பிசாசுன்னு எனக்கு பேர் வச்சுட்டாங்க. அப்புறம் எப்பேற்பட்ட மனசு நான் இருந்திருப்பேன். ஓகே, ஸோ ஆண்டவர் உடைச்சார் எல்லாத்தையும். ஓகே, ஹி ஹேவ் டு டேக் த்ரூ அ ட்ரையல். ஓகே, அவமான மத்தியில் தேவன் வழி நடத்தினார். அங்கே உண்மையாக இருக்கும்போது, ஆண்டவரோட உதவியை தேடும்போது, God broke me totally and then lifted me up. ஓகே, everybody have to be broken. ஓகே, ஆண்டவருக்கு சர்வ் பண்ணோம்னா ஓகே, உள்ளுக்குள்ளதெல்லாம் அவரை டிஸ்மெண்டல் பண்ணோம். ஸோ என்னை எப்படியே டிஸ்மெண்டல் பண்ணார். அவருக்கு நன்றி. ஆமாம், டெஃபினெட்லி இட்ஸ் வெரி வெரி ஒரு கால் என்ன சொல்லுவாங்க, அவனோட மத்தியில், அதுவும் ஜெயிலில் எல்லாரும் பார்க்குறாங்க பாருங்கள். ஸோ ஒரு இன்சிடென்ட் சொல்லப்போனால், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். ஒரு சைனீஸ் ஒரு பையன் வந்தான். அந்த டைமில் 5000 பேர் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க ரூம்லேருந்து வெளியே வந்து. அவன் ஸ்ட்ரெயிட்டாக வந்து மூஞ்சியில் என்னை பார்த்துட்டு யூ கிறிஸ்டியன்கான எச்ச துப்பிட்டான். அந்த நேரத்தில் they are too spirit, you know. அவன் பசி உள்ள சிங்கம் போல் காத்திருக்கிறான் என்னோட டெஸ்ட் பண்ணியை உடைக்கிறதுக்கு. இங்கே தேவ ஆவியானவரும் காத்து கொண்டு இருக்கிறாரு. ஸோ அங்கே சாய்ஸ் இருக்குது நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, ஒரு காரியம் நடந்த அந்த நேரத்தில் என்னோட எங்கர் ரேஜ் எல்லாம் தேவன் அப்படியே கட்டிட்டார். நான் ஒன்றும் செய்ய முடியல. ஸோ ஒரு ஆஃபீஸரை கூப்பிட்டு டேக் ஓவர்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஓகே, ஸோ அதுதான் என்னோட முத எனக்கு புரிஞ்ச கிராஸில் என்ன இருக்குது, சிலுவை சுமந்தா என்ன இருக்குன்னு புரிஞ்சேன். அதிலிருந்து நான் இறக்கி வைக்கல. வாழ்க்கையில் தவறு செஞ்சுருக்கிறேன் தான். ஓகே, ஆனால்
டெஸ்டமனி இழந்து போகிற மாதிரி ஒன்றும் நடக்கலை. ஆண்டவர் என்னை காத்து கொண்டார். Amen, amen. Viewers, pastor வந்து பேசினாலே no matter what he go through, ஆனா அவர் சொன்னார் பாருங்க, carry the cross is never been easy. You need to pay something, you need to sacrifice something, you need to go through something. And அந்த go through பண்ற அந்த பாதையில பார்த்தோன்னா கடவுள் நம்மளை உயர்த்தி வைப்பாரு. எப்படி பாஸ்டரை வந்து என்ன சூழ்நிலை இருந்தாலும் இப்படி உயர்த்தி வைத்தாரோ, அதே போல நீங்க என்னதான் கடந்து போனாலும் என்ன சூழ்நிலை இருந்தாலும் அவர் என்ன பிரச்சனை நீங்க சந்திச்சாலும் சரி, கடவுள் எப்படியாச்சும் ஏதாச்சும் வழியமா கடவுள் there is something that's waiting for you. ஸோ அது மட்டும் எப்போ இருந்தாலும் என்ன சூழ்நிலை இருந்தாலும் பிடித்து கொள்ளுங்க. தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர். பாஸ்டர், the third question என்ன பார்த்தோன்னா, அடுத்த ஒரு கொஸ்டின் பார்த்தோன்னா, பாட்டு சாங்ஸ் இதெல்லாமே எங்கே பாஸ்டர் ஆரம்பிச்சிச்சு? ஓகே ஓகே எனக்கு நான் சின்ன பிள்ளைல 13 வயசுலேருந்து நான் கித்தாரை விளையாடுவேன். ஐ வாஸ் இன் அ பேண்ட். ஓகே, ஸோ மியூசிக்னால் எனக்கு ரொம்ப ஆசை. ஓகே, ஸோ நான் இப்போ காஸ்பல் சாங்கை கேட்கும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை மலாய் பாட்டு தான். ஆனால் ரொம்ப எலிகேட்ஸ் இந்த மாதிரி. ஐ வாஸ் இன் தி கான்டெம்பரரி மியூசிக். ஓகே, அந்த காலத்தில் நம்மளுக்கு பேண்ட்லாம் இருந்துச்சு, டீப் பர்பிள் இந்த மாதிரி ராக் பேண்ட். ஓகே, மலேசியாலேயும் ராக் பேண்ட் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி மியூசிக் தான் எனக்குள்ளே இருக்குது. எனக்கு தமிழ் மட்டும் இல்லை உள்ளுக்கு. ஓகே, தமிழ் மட்டும் இல்லை. ஸோ பாட்டு வந்துச்சுன்னா அந்த மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் ரொக்கர்னு சொன்னீங்களா, உண்மைதான். இந்த உண்மை போல நேசிக்கிறேன் இதெல்லாம் ராக் ஃபீல் தான், ஸ்லோ ராக்கு. ஓகே, ஸோ இது இருக்கிறனால நான் பைபிளை படிக்க 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 அந்த சூழ்நிலையில் நினச்ச பாட்டு எனக்கு வந்தது உண்மை போல நல்ல தேவன். எப்படி தேவன் என்னை மீட் கொண்டார், எப்படி என்னை வந்து சேவ் பண்ணார்னு அதை நினச்சி அவருக்கு ஒரு இங்கிலீஷ் பாட்டு. ஓகே, தேங்க்யூ லார்ட்னு பாடிக்கிட்டு இருக்கும்போது இது தமிழ் அப்படியே வந்துச்சு. ஒன் திங் ஐ கேனாட் சிட் டவுன் அண்ட் ரைட். எனக்கு பாட்டு எழுத திறமை இல்லை. ஓகே, லைக் நம்ம நம்ம பாஸ்டர் குமாரதேவன் இவங்கெல்லாம் சூப்பராக எழுதுவாங்க. எனக்கு அந்த திறமை இல்லை. பாஸ்டர் நான் சொல்லிட்டேன், கடவுள் எப்படி பாஸ்டர் உங்கள் லைஃப்பில் மட்டும் வித்தியாசமாக செய்கிறாரு. ஆண்டவர் எல்லாரையும் வித்தியாசமாக அழைத்திருக்கிறாருமா. இப்போ பாருங்களேன், சம் பீப்பிள் வந்து எழுதணும்னு சொல்லிட்டு உட்காருவாங்க, உங்களுக்கு எழுத முடியாது. லைக் when you are in the spiritual this one, உங்களுக்கு அந்த பாட்டு வருது, மெலடி வருது. அப்புறம் பிரீசன்ட் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக இருக்கும்போது அங்கேயும் கடவுள் திறந்து விட்டாரு. சம்திங் I think God did a tremendous work in your life. I think so, Pastor. எங்க கேப் கிடைச்சாலும் I think God just insert himself, do something. So amazing. Continue, Pastor. ஓகே, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோட வாஞ்சியத்தை நிறைவேற்றி வைக்கிற தேவன். அவரை ஆராதிக்க எனக்கு வாஞ்சியம். ஓகே, ஐ வாண்ட் டு சிங் அன்டு த லார்ட். ஓகே, அப்படி வந்தது தான். ஓகே, நான் உட்காந்து எழுத முடியாது. ஸோ நான் பைபிளை படிக்கும் போது அந்த தீம் இருக்கும்போது அந்த நேரத்தில் நான் வர்ஷிப் பண்ணும்போது ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஓகே, திடீர்னு கித்தாரை வச்சுக்கிட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன். சில காட்டுகளை ஸ்டாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இட்ஸ் டிபெண்ட் ஆன் மை மூட். ஓகே, என்ன மாதிரி அந்த மூட்டில் இருக்கிறேன். சந்தோஷமானா சந்தோஷமாக பாட்டு வந்துடும். ஓகே, இப்போ உண்மை போலலாம் நான் வந்து ஆண்டவரை நினைத்து, ஓகே, எந்த சூழ்நிலையில் இருந்தேன், எப்படி என் வாழ்க்கையில் வந்தார். ஓகே, என்ன மாதிரி பாவியாக இருக்கும்போது தேடி வந்தார்னா அவர் எப்பேற்பட்ட சூப்பர் காட்டாக இருப்பார். ஓகே, அதிலிருந்து தான் வந்தது இந்த பாடல்கள். தென் பிகாஸ் ஐ பிகேன் டு லவ் காட், லவ் காட், அதிலிருந்து நேசிக்கிறேன் உண்மையை வந்தது. ஸோ இப்படி தான் பாடல்கள் வரும். ஓகே, ஸோ இட்ஸ் ஆல் ஸ்பான்டேனியஸ்ல. ஓகே, ஸ்பான்டேனியஸ். ஓகே, ஆண்டவருக்கு தெரியும் என்னால் உட்காந்து எழுத தெரியாது, எனக்கு அந்த ஸ்கில் இல்லைன்னு. சரி நீ பாடுன்னு விட்டுட்டாரு ஸ்பான்டேனியஸா. பாஸ்டர், உண்மை போல சொல்லிட்டீங்க, எப்படி பாட வைக்காம இருக்க முடியும் பாஸ்டர்? ப்ளீஸ் பாஸ்டர், உண்மை போல எங்களுக்காக பாடுங்க. எங்களுக்காக, எங்க எல்லாத்துக்காக, வியூவர்ஸ்க்காக, எல்லாத்துக்கும். அப்படியா? எஸ் பாஸ்டர். 30 வருஷம் இந்த ப்ராப்ளம் தான் எனக்கு. இந்தியாவுக்கு போனாலும் அதை தான் கேட்குறாங்க. ஓகே, உண்மை போல நல்ல தெய்வன். ஓகே, நீங்கள் கேட்குறீங்கன்னு நான் பாடுறேன். உம்மை நான் போற்றுகிறேன், உம்மை நான் போற்றுகிறேன்,
உம்மை நான் போற்றுகிறேன் என் தேவனே இயேசுவே என் தேவனே இயேசுவே என் தேவனே உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே உம்மை போல என்னை தாங்கிட உம்மை போல என்னை காத்திட உம்மை போல என்னை நடத்திட யாரும் இல்லையே இறைவா யாரும் இல்லையே உம்மை நான் போற்றுகிறேன் உம்மை நான் போற்றுகிறேன் உம்மை நான் போற்றுகிறேன் என் தேவனே இயேசுவே என் தேவனே இயேசுவே என் தேவனே உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே உம்மை போல என்னை நிரப்பிட உம்மை போல என்னை தேற்றிட உம்மை போல என்னை அணைத்திட யாரும் இல்லையே இறைவா யாரும் இல்லையே உம்மை நான் போற்றுகிறேன் போற்றுகிறேன் உம்மை நான் போற்றுகிறேன் போற்றுகிறேன் உம்மை நான் போற்றுகிறேன் என் தேவனே இயேசுவே என் தேவனே இயேசுவே Wow, Pastor! I literally get goosebumps, Pastor. It's so amazing. When you start singing, right? Literally, we can feel the presence ready. அப்படியே எனக்கு உண்மையாக கொஞ்சம் goosebumps வந்து உடம்புல சிலுத்துருச்சு, Pastor. Thank you so much, Pastor. Thank you so much. Pastor, இது வந்து நான் உங்ககிட்ட பர்சனலாக ஒரு கொஸ்டின் கேட்கணும். We see as a Pastor William Petrika, நாங்கள் எல்லாமே பார்த்தது என்னன்னா அவர் நல்லா பாடுவார். அவருக்கு இஸ் இன் த டாப் ஹை அந்த ஒரு இடத்துல தான் நாங்கள் பார்த்துருக்கோம். எவ்ரிதிங் இது இருந்தாலும் போலாக பேசுவார், இது இருந்தாலும் ஜஸ்ட் ஷூட் ஆஃப் இந்த பாயிண்ட் அப்படி தான் அந்த உயரத்தில் வச்சு நாங்கள் பார்த்துட்டோம். பட் இன்னைக்காச்சும் ஆஸ் பாஸ்டர் நீங்கள் ஆஸ் அ பாஸ்டர் வில்லியம் பெட்ரிக்கா இன்னைக்காச்சும் உங்களுக்கு தோணி இருக்கா இதோட எல்லாமே முடிஞ்சிச்சு, இதோட எல்லாமே காணா போச்சு, இதோட லைஃப் போயிருச்சு, அந்த ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் கோ த்ரூ பண்ணியிருக்கீங்களா பாஸ்டர்? அண்ட் ஹவ் யூ ஓவர் கம் இட்? வாழ்க்கையில் மேடு பள்ளம் இருக்குமா? ஓகே. ஆனால் நம்ம என்ன அறிந்து கொள்ளணும்னா அழைத்தவர் நம்மளோட இருக்கிறார். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஓகே அங்கே நான் இருப்பேன் சொன்னவர்.
ஓகே, நம்ம அந்த மைண்ட் செட் இருக்கணும். அவர் இம்மானுவேலராக இருக்கிறாரு. என்ன நடந்தாலும், என்ன மாதிரி சூழ்நிலை, மரண மத்தியிலும் தேவன் அங்கே நம்மளோட இருக்கிறார். Amen. ஓகே, Amen. இந்த தேவ அறிவு இருந்துச்சுன்னா, ஆண்டவர் சொன்னார்ல, எல்லா சூழ்நிலையும் என்னை நோக்கி கூப்பிடு. Mm. ஓகே, நான் உத்தரவு கொடுத்து எட்டாததையும் அறியாததையும் வெளிப்படுத்துவேன். Amen. ஸோ என்ன கற்றுக்கொண்டனா, என்ன மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் அவருக்கு ஸ்தோத்திர பலிகள். ஓகே, ஸ்தோத்திர பலிகள் இஸ் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப். நீங்கள் டேனியல் வாழ்க்கையை படிக்கலாம், டேனியல் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையை படிக்கலாம். நீங்கள் 2 நாளாகம், ஓகே, ஜோஷபாட்டோட ஜூடா மக்களை பற்றி படிக்கலாம். மரண மத்தியில் இருக்கும் போதும் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு, ஆண்டவர் தான் அவங்கள ஆளுகை செய்கிறாரு. Amen. ஆண்டவர் ஆளுகை செய்யாமல், ஆண்டவர் அனுமதி கொடுக்காம நம்ம வாழ்க்கையில், ஓகே, பிசாசு நம்மளை தொட முடியாது. ஆண்டவர் அல்லாவ் பண்ணாலும் அவரோட நாமத்தை மகிமைப்படுத்தத்தான் அந்த சூழ்நிலை மூலமாக. ஸோ ஒன்ஸ் அகெயின், நெவர் புட் டவுன் யுவர் கிராஸ். Wow. First, maybe the answer is short, but and the meaning that you said was so powerful. எஸ், Everyone can relate to that. ஏன்னா சில வேளை நம்ம ஒரு பிரச்சனையை நம்ம கோத்ரூ பண்ணும்போது, வியூவர்ஸ், நம்ம சில வேளை ஒரு சூழ்நிலை நம்ம சந்திக்கும் போது நம்மளுக்கு சில வேளை அந்த நம்பிக்கை இருக்காமல் இருக்கலாம். சில வேளை கடவுளை ஆராதிக்க முடியாத அந்த சூழ்நிலை இருக்கலாம். பட் as you said, pastor, என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, கடவுளை நம்மளை எல்லாம் பண்ணாமல் எதுவுமே நம்மளுக்கு நெருங்க முடியாது. ஸோ I really take that as into my personal life, pastor. Thank you so இதை much. கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிடுறோமா? Okay. ஓகே, இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஓகே, சோர்ந்து போயிடுவோம். I want to give up. இந்த மாதிரி ஃபீலிங்லாம் வரும். Yeah. ஓகே, ஐம் நாட் அ சூப்பர் ஹியூமன். ஓகே, சூப்பர் விஸ்வாசின்னு நான் சொல்லலை. ஓகே, அது வரும் பாருங்க. என்ன ஆகும், தேவன் இப்படி குரல் வரோம்ல, அங்கேருந்து எதிரிக்கிட்ட இருந்து தேவன் கைவிட்டாரா, அது இதெல்லாம் வரும். பட் ஆண்டவர் மனிதன் அல்ல போய் சொல்ல. அவரோட வார்த்தை நம்ம தியானம் பண்ணி கொண்டு இருந்தா, ஆவியானவர், இயேசு சொன்னார்ல, ஆவியானவர் வருவார், அவர் நான் பேசுனதை உனக்கு நிறைவு கூறுவார்னு சொன்னார்ல. ஆவியானவர் நினைவு கூறுவார், as long as you are God centered. Amen. ஸோ உடனே நம்ம ஓடிடுவோம் அவர்கிட்ட. ஓகே, Thank you so much, pastor. Amen. Pastor, as a worship leader இருக்கிற அந்த பிளேஸ்ல இருக்காங்களே, how they should prepare themselves before they come to stage, and prepare பண்ண, why that so? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், worship leader அது ஒரு சாதாரண அழைப்பு இல்லை. யூ வாண்ட் டு worship God, you need to know God. அவரை அறியாம நீங்க அவரை ஆராதிக்க முடியாது. Yes, absolutely. ஒரு சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு, யூதால தேவன் அறியப்பட்டவர். சங்கீதம் 76:1 படிக்கலாம். யூதால தேவன் அறியப்பட்டவர். ஓகே, இன் ஜூடா, that means ஜூடானா praise. In praises God is known. Amen. இப்போ ஒரு ஆளை பார்த்துட்டு அவரை தெரியாதுன்னா நம்ம அவரை ப்ரைஸ் பண்ண மாட்டோம். ஓகே, அவரை மகிமைப்படுத்த மாட்டோம். நம்ம worship லீடராக இருந்தால் இட்ஸ் a very high calling. You must be God centered, you must be faithful to God, you must know God. அவருக்கும் உனக்கும் ஒரு உறவு, அன்பு உறவு இருக்கணும். Yes. அப்பதான் நீ worship லீடராக இருக்கிறதுக்கு தகுதி இருக்கும். தாளந்து இருக்கலாம், நீ நல்லா ஸ்வீட்டாக பாடலாம், ஆனால் உனக்கும் தேவனுக்கும் உறவு இல்லை. ஏன் உறவு இல்லைன்னா நீ அவரை அறியல. நம்ம அறிகிறவங்களை தான் நம்ம நேசிக்க முடியும். ஓகே, பிளாயில் சொல்லுவாங்கள்ல, கலவு தக்குனா தா சிந்தான்னு சொல்லுவாங்கள்ல. யுக்கட கிண்ணால் இயேசு பரு யுக்கட சிந்தாரையா, அதை எப்படி கிண்ணால் பண்ணுறதுன்னா பைபிளை படிக்கணும். ஓகே, யூ மஸ்ட் நோ, அவரை பற்றி எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குமா. ஓகே, ஸோ worship leaders, இட்ஸ் கம்பல்சரி. யுவர் ஸ்கில் இஸ் நாட் நீடட். அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, மோஸ்ட் ஆஃப் ஆல் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் காட், யுவர் ரிலேஷன்ஷிப் வித் பீப்புள். ஓகே, சபையில் நீ வர்ஷிப் பண்ணால் பாஸ்டர் கூட, லீடருக்கு கூட, சபையானார் கூட உனக்கு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு இது இருக்கணும், உறவு இருக்கணும், அன்பு உறவு இருக்கணும். ஏன்னா நான் அங்கே போய் வர்ஷிப் லீட் பண்ணுறேன் பாருங்கள், அன்பு உறவு இல்லைன்னா அங்கே நீதி இல்லை. நீதி இல்லைன்னா தேவன் நம்ம குரலை கேட்க மாட்டார். ஏமஸ் 5வது அதிகாரம் 21 to 24 வரைக்கும் படிக்கும்போது, நீதியும் நியாயம் சிங்காசனத்தின் ஆதாரம்.
நீதி இல்லைன்னா தேவனுக்கு நம்ம எவ்வளோ நேர்த்தியாக பாடுறோம், எவ்வளோ நேர்த்தியாக மியூசிக் விளாட்லாம், நம்ம ப்ரே பண்ணலாம், தேவனுக்கு அருவருப்பாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ த ஃபவுண்டேஷன் ஆஃப் காட்ஸ் த்ரோன் இஸ் ரைட்டஸ்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ். ஓகே, நீதியும் நியாயமும் சிங்காசனத்தின் ஆதாரம், அன்பும் கிருபையும் முன் செல்லும். இந்த வார்த்தையிலிருந்து தான் அந்த பாட்டு வந்துச்சு, தூயவரே. ஓகே, நீதியும் நியாயமும் சிங்காசனத்தின் ஆதாரம், அன்பும் கிருபையும் முன் செல்லும்னு அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? Out of that verse. Okay ba? So this is what my advice for worship leaders. Very nice, pastor. Okay. Pastor, எவ்வளவு கொஞ்சம் ரொம்ப சீரியஸா போயாச்சு. நான் வந்து ஒரு ஃபன் क्वेश्चन உங்களுக்கு கேட்கணும்னு ஆசைப்படுறேன். Okay. இன்னைக்காச்சும் pastor, லைக் யாராச்சும் வந்து ரொம்ப ஹாரிபிளா பாடி கேட்டு உங்களுக்கு இன்னைக்காச்சும் கோவம் வந்திருக்கா pastor? எனக்கு கோவம் வராதுமா. ஓகே, சிலவங்களுக்கு அவங்களுக்கு தாளத்தோட பாட மாட்டாங்க, சில இடத்துல சுதி இருக்குது, அது அவங்களோட கிஃப்ட் இல்லை. ஓகே, நம்ம ஆத்திரப்படுறதுக்கு இடமே இல்லை. ஆனால் அவங்க வர்ஷிப் லீட் பண்ணும்போது தாளம் இருக்காது, சுதி இருக்காது, அது நம்மளை இரிட்டேட் பண்ணோம். ஓகே, ஸோ வர்ஷிப் லீடர்ஸ், ஓகே, அவங்களுக்கு வந்து டோன் டெஃபாக இருக்கக்கூடாது, அவங்களுக்கு தாளம் சுதி இருக்கணும். அப்போ தான் அவங்க வர்ஷிப் லீட் பண்ண முடியும். ஓகே, அப்படியே அவங்களால முடியாதுன்னா தனியாக அவங்க ரூமில் ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஆண்டவருக்கு அந்த தாளம் இதெல்லாம் இஷ்யூ இல்லை. என்ன ஹார்ட் ஆஃப் சின்சிரிட்டி. ஓகே, இந்த ஹார்ட் இருந்துச்சுன்னா தேவனுக்கு போதும். ரொம்ப சீரியஸா நம்ம பேசியாச்சு, ரொம்ப விஷயம் நீங்க ஷேர் பண்ணீங்க, இதுக்கப்புறமா எங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க. பட் பிஃபோர் நாங்க நம்ம செகண்ட் செக்மெண்ட்க்கு போகாத முன்னுக்கு there is someone special who literally send you a video. நான் யாருன்னு சொல்ல மாட்டேன் பாஸ்டர், நீங்களே தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். கைஸ், உங்களுக்கு அந்த வீடியோ ப்ராஜெக்ட் ஆகும், நம்ம ரெண்டு பேருமே பார்த்து யாருன்னு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ யா, தண்ணி குடிக்கலாமா? நன்றி 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 என் இயேசுவுக்கு நன்றி, நன்றி 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 என் இயேசுவுக்கு நன்றி. Shalom. Nice to see you here. God bless you. Pastor William, Patrick, we love you. You know, நீங்க தான் நிறைய ட்ரைனிங் எனக்கு கொடுத்தீங்க. You know, this song நீங்கள் எழுதும் பொழுது இந்த early 1990s, you know, we were in the same church. ஒரே சர்ச்சில் இருந்தோம், FCCயில், தமிழ் மினிஸ்ட்ரி கீழே, under Pastor Joel Kumar and Pastor Duke Chan. And it was a beautiful moment. You know, நிறைய காரியம் அப்போ தான் நான் வந்து உங்களுடைய worship டீமில் ஜாயின் பண்ணுறேன். நிறைய காரியம் நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க, நிறைய பாட்டு விழுந்துருக்குது, நிறைய டீச்சிங்ஸ், நிறைய டிசைபிள்ஷிப், உங்களோட டிசைபிள்னு சொல்லலாம். சாங்ஸ் எடுத்துக்கிட்டால் பாடுவதில் நிச்சயமாக நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க பாட வைக்கிறதுக்கு. பட் தேங்க்யூ ஸோ மச். You know, your input, your teachings, your music, language of love, நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. You know, to make me stand as a in the choir, and also to be a backup, then to be a worship leader. You raised me up to be a singer. You really helped me. I know ஆண்டவர் எனக்கு இந்த கிருபை கொடுத்துருக்கிறார், தயவு கொடுத்துருக்கிறாரு. But Pastor William, I cannot forget, you are like my older brother, taught me a lot of things in worship and encouraged me a lot. Yes, I got நிறைய பாட்டு வந்துருக்குது, ஆனால் நிறைய பாலிஷ் பண்ணியிருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் வளர்ந்துருக்கிறேன்னு நான் நம்புகிறேன். எல்லாம் நீங்கள் கொடுத்த சில டீச்சிங்ஸ், சில என்கரேஜ்மெண்ட். தேங்க்யூ ஸோ மச். And I know that God will continue to use you, and nice to see you here with Esther and Pastor Simba. Thank you for this opportunity for me to just speak here to say how grateful and thankful I am to Pastor William Patrick, his wife, Sister Sati, and to his entire family for being a blessing to me. Thank you so much. God bless you all. Shalom. God bless you. Catch up soon. Bye-bye. Love you.
எப்படி இருந்துச்சு பாஸ்டர் வீடியோ? ஆக்சுவலி அவருக்கு வந்து பிரதர் குமார், நான் கூப்பிட பிரதர் குமார்னு, அவர் வந்து அவர் வாஞ்சியம் ஆண்டவரை பாடலில் ஆராதிக்கணும். ஓகே, அவர் பாடும்போது அவர் டோன் டெஃப் தான். ஓகே, ஆனால் அவர் வாஞ்சியத்தினால தேவனே அவருக்கு அந்த கிஃப்டை கொடுத்தாரு. until he can come out with a record, அந்த எவர்கிரீன் சாங் பூமியின் ராஜாவே. ஓகே, ஸோ நம்ம கொஞ்சம் தான் டேக் பார்ட் பண்ணியிருப்பேன், அவரை கைட் பண்ணியிருப்பேன். பட் ஹிஸ் டிசையர், காட் ஆன்சர்ட் ஹிஸ் டிசையர். தட் இஸ் த ட்ரூத். Amen. Pastor Kumar, thank you so much, Pastor Kumar. தேவகோட ஸ்பெஷல் வீடியோ டெடிகேஷனுக்கு. ஒரு நாள் உங்களையும் இந்த சீட்ல எப்போ உட்காந்து இன்டர்வியூ பண்ணலாம் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். Yes, he must come. He must come. Pastor is right, you must come. Yes, Pastor, you must come. Okay, Pastor, நம்ம செகண்ட் செக்மெண்ட்க்கு போவாத மணிக்கு நம்ம கேம்ஸ் விளையாடாத மணிக்கு I would like the viewers to open question right now. As always உங்களுக்கு ரெண்டு விதமா இருக்கு எப்படிங்க क्वेश्चन ஷூட் ஆஃப் பண்ணனும்னு. ஃபர்ஸ்ட், யாரெல்லாம் இப்ப எங்க கூட இணைந்த FB live பார்க்கறீங்களோ, you guys can shoot out your question in comment section below. And another way, second option என்னன்னு பார்த்தோம்னா, நீங்க வந்து எங்களுக்கு WhatsApp மூலமா இந்த question நீங்க அனுப்பலாம். The number will be stated on the screen and I will read it right now. 01133058341. Guys, இதுதான் உங்களோட சான்ஸ், உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஐ வில் வெயிட் ஃபார் யூ. பாஸ்டர் வில்லியம் உங்க கொஸ்டினுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். ஷூட் அவுட் யுவர் கொஸ்டின்ஸ் and this is your opportunity, guys. So go ahead. Okay, pastor, சொல்லுங்கப்பா. நம்ம சொல்லியாச்சு கொஸ்டின் ஷூட் அவுட் பண்ண சொல்லி. இப்போ வந்து நம்ம கேம் விளையாட போறோம் பாஸ்டர். ஓகேனா, என் கையில ஒரு பிங்பாங் பால் இருக்கு பாஸ்டர். ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த பிம்பாங் பாலை தூக்கி போடும் போது அந்த ஒரு கப்பில் உழுவோம். ஸோ அந்த கப்புளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் இருக்கு. அந்த பேப்பரை திறந்தோன்னா அது உள்ளுக்கு ஒரு இமேஜ் இருக்கு. அந்த இமேஜ் உங்கள் லைஃப் கூட எப்படி ரிலேட்டட் ஆகுது சொல்லிட்டு நீங்கள் ஷேர் பண்ணணும். ஓகேவா பாஸ்டர்? ஓகே பாஸ்டர், கோ ஃபார் இட். இப்போ அதில் தூக்கி போடுறோம். எஸ். வந்திருக்கு பாப்போம் பாஸ்டர். ஜன் 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 பாஸ்டர். ஓ, இது எல்லாமே காரி இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, மறுபடியும் சொல்லுங்கப்பா, இது எப்படி எனக்கு ரிலேட்டட் டு யுவர் லைஃப்? எஸ் பாஸ்டர். ஓகே, நான் வந்து புரிஜையில் ஓகே, ஆண்டவர் அறியாத முன்ன ஐ வாஸ் ஆக்டிவ். சில காரியங்கள் எஸ்பெஷலி தூக்கு கைதிங்க இருக்கிறாங்கள, அவளை கடைசியாக தூக்கு கொண்டு போகும்போது ஓகே அவங்கள காரி பண்ணோம். ஸோ அவங்கள வந்து ஹேண்ட்காஃப் பண்ணணும். ஸோ இந்த காரியம் நினைக்கும் போது எப்போதும் அதுதான் என்னை எஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஹேண்ட்காஃப் பண்ணோம். ஓகே, அது அப்புறம் நம்ம கூட்டிகிட்டு போகணும். ஸோ இதை பார்க்கும்போது அந்த ஞாபகம் எனக்கு வரும். ஓகே, ஸோ டச்சிங் பாஸ்டர். ஓகே பாஸ்டர், செகண்ட் போமா பாஸ்டர்? கேம்ஸ் இது சொன்னீங்க, நான் கொஞ்சம் இமோஷனல் ஆகிட்டேன். ஓகே, second image. Oh, யாருமா இது? கோபம் பாஸ்டர், கோபம். ஓகே, அதுவும் புரிஜைலுக்கு தான் என்னை கூட்டிகிட்டு போறீங்க. அங்கே தான் இதெல்லாம் ஓகே லைஃபாக இருந்தது. ஓகே, ஸோ இந்த மாதிரி கோபம் வரும்போது நான் சொன்ன பாருங்க, இட்ஸ் அ ரேஜ். ஓகே, ஐ வில் பி ஃபிசிக்கல். அடிவகாட்னா எதையாவது குத்தி நான் உடைச்சிடணும். ஓகே, ஐ வாஸ் ஸோ. பாஸ்டர், எனக்கு ஒரு டவுட். இன்னைக்காச்சும் உங்க வீட்ல எக்ஸ்பெசிவான ஜாமாவை உடைச்சிருக்கீங்களா பாஸ்டர்? தூக்கி உடைக்க மாட்டேன், குத்துவேன். ஐயோ, குத்தி இருக்கிறேன். ஓகே, ரிக்ரெட் பண்ணிக்கிறீங்களா பாஸ்டர்? ஓகே, பாருங்க,
நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோன்னா உடனே நம்ம வாழ்க்கை மாறல பாருங்க. Yes. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது வி கம் ஓகே இன்டு த கிங்டம் ஆஃப் காட். ஓகே, ராஜ்யத்துக்குள்ளே நம்ம வாழ்கிறோம். ஆண்டவர் நம்மளை சுத்திகரிக்கிறாரு. Yes. ஓகே, அந்த வார்த்தையை படித்து நம்ம வந்து வார்த்தையை கீழ்ப்படியும் போது ஓகே அண்ட் தென் காட் இஸ் sanctifying us. ஸோ அது வந்து ஒரு ப்ரோசஸ். ஸோ அந்த ஆத்ராபிலாம் விட்டு போகும்போது அது ஒரு ப்ரோசஸாக இருந்துச்சு. இட் டேக்ஸ் டைம். நவ் ஐ டோன்ட் டூ தட். பட் ஆரம்பத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆத்திரம் வரும்போது குத்தி இருக்கிறேன், உடைச்சிருக்கிறேன், ஆளுங்களை அடிக்கிறத விட்டுட்டேன். ஐயோ. ஓகே, கதவுக்கு தான் குத்து, வீட்லேயும் உடைச்சிருக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்லோலி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து யூஸ்வலி இந்த மாதிரி வரும்போது ஐ கோ இன் டு மை ரூம், ஐ டேக் மை கிட்டார், ஐ ஸ்டார்ட் வர்ஷிப்பிங். ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே help me, help me, help me. He's a helper. Yes. Holy Spirit is helper. First So, நீங்க சொன்னது அதெல்லாம் எங்களை விட்டு இதுக்கப்புறம் நானும் இந்த மாதிரி தான் பண்ணனுக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப கோவம் வரும் பாஸ்டர். நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க நான் சிரிச்சிட்டு இருக்கேன். எனக்கு கோவமே வராது. உங்களுக்கு ஒரு டைம் பாம் இருக்கா? வெடிச்சிரும் சடத்துல. வெடிச்சிரும் பாஸ்டர். அங்க ஓடி இருங்க. வெடிச்சிட்டோனே நான் டென்ஷன் ஆயிருவேனா? எங்க அம்மாக்கு எனக்கு ஒரு சண்டை நடக்கும். அங்க போங்க சண்டை போட, ஆண்டவர்கிட்ட போய் சண்டை போடுங்க. அதான் பாஸ்டர், இதுக்கப்புறம் இதுதான் பிராக்டிஸ் பண்ணோம். இதுக்கப்புறம் அம்மா என்ன சொல்றீங்க பரவாயில்ல, கடு சாத்திட்டு போய் ஜெபத்தோட. Actually many people need that pastor. அதே பாசையில பேசுவீங்கல்ல, அங்க போயிட்டு பேசுங்க, எங்கெல்லாம் வெளிப்படுத்துங்க. அவர் வந்து லைக் பஞ்ச் பேக் மாதிரி அவரு பேசுங்க. அவர் உங்களை ஸ்பெசிஃபை பண்ணிடுவாரு, அமைதியா கொண்டு வந்துருவாரு. அவர் தான் வர சொல்றாரு, எடிரோக்கி வா, ஓகே, I will help you. I'm there. Okay. So he's a helper there. Run to him. Go and speak to him. Yeah. Okay. Speak to him. Many people need that pastor because many people in the கோவத்தினால they're losing many things and they suffer in that as well. Okay. So guys, அதுதான் என்ன கோபம் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் கோபப்பட்டு ஜாமான்லாம் தூக்கி வீசாதீங்க. ஜாமான் தான் வீணா போகுது. ஜாமான்லாம் உடைக்க கூடாது. அது எவ்வளவு எக்ஸ்பென்சிவா காசு கொடுத்து வாங்குறோம். சோ கடவுள்கிட்ட போய் பேசுங்க. You can express yourself. ஆண்டவர் பிதாவா இருக்கிறாரு, அப்பாவா இருக்கிறாரு, ஃப்ரெண்டா இருக்கிறாரு. ஃப்ரெண்ட் கிட்ட தானே நீங்க போய் கொட்டுவீங்க. ஆமா. ஓகே, ஃப்ரெண்ட தான் தெரியும் நம்ம எல்லா இமோஷனலா. என்னோட ஃப்ரெண்ட் எங்க அப்பா பாஸ்டர். நீங்க என்னவும் அவர்கிட்ட பேசலாம், என்னவும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். So go to him. He's a good friend. Amen. Pastor. இந்த கேம் நடுல நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு ஆசைப்படுறேன் பாஸ்டர். காட்க்கு வந்து நம்ம கடவுள் அந்த கிராஸ் சுமக்கிறதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணணும். Absolutely right. ஸோ உங்க லைஃப்ல உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க that you sacrifice for him, that valuable sacrifice you have done for him? Sacrifice abba. Yes pastor. மேபி அது உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கலாம். நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட என்ன சாக்ரிஃபைஸ் நம்ம கொடுக்க முடியுமா? ஓகே, அவர் போட்ட பிச்சையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஓகே, பிகாஸ் ஆஃப் த கிராஸ். ஓகே, அவர்கிட்ட தான் எனக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. அவர்கிட்ட இருந்து தான் என்னோட வாழ்க்கையே மாற்றி, ஓகே, என்னோட வாழ்க்கையின் ஹிஸ்ட்ரியே அவர் மாற்றினாரு. ஸோ பைபிளில் ரோமர் 12:2 சொன்ன போல ஐ சரண்டர்ட் மை லைஃப் as a living sacrifice. ஸோ என்னோட வாழ்க்கையை வந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். Wherever I go, his name must be glorified. Okay. So I surrendered. நான் அவருக்கு sacrificeன்னு சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணும். Okay. Yes. பாஸ்டர், ஒரு क्वेश्चन வந்திருக்கு பாஸ்டர். Mary from KL, how important to be in worship pastor? How important to be in worship? ஆண்டவர் சொல்றாரு, அவர் சமூகத்தில் வரும்போது வெறும் கையோட வராதுன்னு பழைய ஏற்பாட்டில். When we come before God, enter the gate with thanksgiving in your heart. Okay. worship வந்து தேவனா கொடுத்த ஊழியம் நமக்கு. நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம கேரக்டர் மாறாமல் இருந்திருக்கலாம். அது சங்டிஃபிகேஷனில் தான், ஓகே, சுத்திகரிப்பில் தான் அது மாறிக்கொண்டு வரும். ஓகே, ஆனால் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நமக்குள்ள பழைய குணாதிசயம் இருந்து கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் அவரோட அறைக்குள்ளே வந்து அவரோட பிரசன்ஸில் வந்து அவரை ஆராதிக்க, அவரை துதிக்க தேவன் அது ஊழியமாக கொடுத்துருக்கிறாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் வி worship him.
செகண்ட் நீங்கள் படிக்கும்போது பைபிளை நம்ம காங்கிரிகேஷனில் வர்ஷிப் பண்ணும்போது ரெண்டாவது வந்து நம்ம மற்றவங்களுக்கு டீச் பண்ணுறோன்னு போட்டிருக்கு. எஃபிஷியன்ஸ் புக் 5:18 படிக்கலாம், கொலோசியன் 3:16 படிக்கலாம். ஸோ 2 டைனமிக்ஸ் இருக்குது. ஒன்று யூ கம் அண்ட் வர்ஷிப் காட், தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் வி டூ. அங்கே வந்து பிரசங்கம் பண்ணாலும் பரவாயில்ல, கம்பல்சரி டு வர்ஷிப் காட். ஓகே, தட் இஸ் த காலிங். ஸோ Sister Mary, okay, worship is the highest calling ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்தது. It's a gift actually. To come before God is a gift. We are not worthy, but He is inviting us to come before Him. Amen. அங்கதான் நம்மளோட only there our life can be changed. Amen. Live in the presence of God. Amen. துதி மத்தியிலே வாசம் செய்வன்னு சொன்னார்ல. ஸோ நம்ம ஒவ்வொரு நேரமும் தேவனை வர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஓகே. Okay, Pastor. சொல்லு, உள்ள இருக்காப்பா, உடம்பட்டிக்க போல இருக்கு. இல்ல Pastor. ஓகே, என்ன வந்திருக்கு? ஜன் guys, Pastor. என்ன பாருங்க, Pastor உங்களுக்கு பழைய காலத்துக்கு அப்படியே மெமரிஸ் போகும் Pastor. இப்போ நீங்களும் பார்க்குறீங்க, ஆடியன்ஸும் பார்த்து கொண்டு இருப்பீங்க. நான் ரொம்ப திருப்ப முடியாது, இதனால வந்து பிரச்சனை தான். என் கழுத்து இதனால வந்த பிரச்சனை தான். ஓகே, ஐ வாஸ் யூ கேன் சே திஸ் வாஸ் மை கேம். ஓகே, ஐ லவ் தி செப்பா தக்ரோ. ஐ வாஸ் பிளேயிங் ஃபார் ஸ்டேட், கிடா ஸ்டேட். Wow. I was playing for Perak State. I was representing Malaysians prison. Okay, so அதில் ஹேட் பண்ணுவேன், injured my leg. So இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் இன்ஜரினால தான், இதனால வந்தது தான். ஓகே, பட் ஐ என்ஜாய்ட் மை லைஃப்ல பிளேயிங் திஸ். ஸோ பரவாயில்ல, என்ஜாய் பண்ணி கொஞ்சம் தான் சப்போர்ட் பண்ணுறேன். இங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கிறேன். Thank you so much, Pastor. Pastor, another one. சொல்லுங்க. ஓகே, என்ன வந்திருக்கு? Wow. Pastor. all right. Love, Pastor. Love. Love. அன்பு Pastor, அன்பு. அன்பு பார்க்கும்போது யாரை நம்ம நினைக்க முடியும்? அந்த சிலுவையை தான் நினைக்க முடியும். ஓகே Pastor, sorry Pastor to interrupt. ஒரு question வந்திருக்கு Pastor. சொல்லுங்க. From Pastor Sanglidas. Wow. யாருமா? Pastor Sanglidas, that one who came last week at the show la. okay. So, how do you do your work and ministry, Pastor? Work itself is a ministry, ma. Work itself is a ministry. நம்ம எப்படி வேலை செய்கிறோம்? ஓகே, we are serving God. வெதர் நீங்கள் வந்து வெளி ஊழியம் செய்கிறீங்களா, நீங்கள் சபையில் ஊழியம் செய்கிறீங்களா, நீங்கள் கவர்மெண்ட் கூட வேலை செய்கிறீங்களா, யூ ஒர்க்கிங் இன் ஆஃபீஸ், ஓகே, we are representing God there. Amen. ஓகே, there's no difference, right? அங்கே போயிட்டு நம்ம வேறு மாதிரி இல்லை, அங்கே தான் நம்மளோட சாட்சியை வெளிப்படுத்தணும், அங்கே தான் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். இட்ஸ் ஆல் ஹவு சின்சியர்லி வி ஒர்க்கிங். அந்த தெய்வீக பயபக்தி இருந்துச்சுன்னா நம்ம எங்கே போனாலும் நம்ம ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ரைட்டியஸ்னஸ் இருக்கும். அதே நேரத்தில் ரைட்டியஸ்னஸ் இருக்கிறனால ரொம்ப பேருக்கு உங்களையும் பிடிக்காது. ஓகே, அதையும் நம்ம தாங்கி கொள்ளணும். ஓகே, ஆண்டவர் முன்கூட்டி சொல்லிட்டாரு, they will hate you for my name's sake னு சொன்னார்ல. Yes. ஓகே, so pastor, okay, wherever you are representing God. Okay, you are ministering unto God. Amen. Okay. Okay, Pastor, second question. What advice do you give to this generation regarding worship? From Amelia, KL. Okay, to the generation, those who are in the worship team, worship ministry-ல உள்ளவங்க, remember, நீங்கள் வந்து செய்கிற ஊழியம் வந்து extroverted. எல்லாரும் பார்க்குற ஊழியம். ஓகே, எல்லாரும் பார்த்து சிலர் வந்து உங்களே அங்கே தான் நீங்கள் வந்து ஒரு இந்த மினிஸ்ட்ரி வந்து ஒரு மீனை பாலாங்களை போட்டு நீங்கள் சுற்றி வந்து அந்த மீனை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ உங்கள் மினிஸ்ட்ரி எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் பார்த்து கொண்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ இங்கே தான் உங்களோட ஹார்ட்டை நீங்கள் காட் பண்ணணும். நான் இந்த டேர்மை யூஸ் பண்ணுவேன். பைபிளில் இந்த இன்டர்பிரிட்டேஷன் இல்லாட்டினாலும் எனக்கு தேவன் வெளிப்படுத்தினது இது தான். நீங்கள் என்ன மாதிரி ஸ்கில் இருந்தாலும், எப்பேற்பட்ட வர்ஷிப் லீடராக இருந்தாலும் நீங்கள் உப்பாகவே இருக்கணும். உங்களையே வெளிப்படுத்தக்கூடாது.
ஓகே, அந்த உணவு பின்னால் நீங்கள் ஒளிந்து கொண்டு இருக்கணும். கூட இருந்தால் அந்த உணவை சாப்பிட முடியாது. குறைவாக இருந்தால் அந்த உணவோட ருசியை நீங்கள் வெளிப்படுத்த முடியாது. ஸோ நீங்கள் பேலன்ஸாக இருக்கணும். ஸோ யூ ஆர் வர்ஷிப்பிங் காட் ஃபார் ஹீஸ் க்ளோரி. அங்கே என்டர்டெயின்மெண்ட் நடக்கவே கூடாது. ஓகே, சுற்றிக்கிட்டு அது பண்ணிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு அது கத்திக்கிட்டு இதெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் ஆண்டவர் ஹோலி ஸ்பிரிட் இஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் டிசிப்ளின், அடக்க முடக்கமாக உள்ளவர். ஓகே, சந்தோஷமான பாட்டு அதை கூட நம்ம வந்து ஒரு டிசிப்ளினோட பாடலாம். ஓகே, டோன்ட் ஓவர் டூ திஸ் திங், டோன்ட் எக்ஸ்போஸ் யோர் ஃப்ளஷ். அங்கே ஃப்ளஷை எக்ஸ்போஸ் பண்ணால் அங்கே நீதி நியாயம் இல்லை. அப்போனா நம்ம பாடும்போது நம்ம மியூசிஷியனும் ஓகே சில இடத்துல நிற்கும் போது நம்ம பார்க்கலாம் அங்கே என்ன மாதிரி ஃப்ளஷ் வேலை செய்யுதுன்னு. ஓகே, யூ மஸ்ட் பி ப்ரிசன்டபிள். பார்க்குறவங்க உங்களையே பார்க்கக்கூடாது. நீங்கள் வர்ஷிப் பண்ணும்போது, நீங்கள் வர்ஷிப் நடத்தும் போது அவங்க ஆண்டவர் கண்கள், உங்கள் கண்கள் ஆண்டவர் மேலே இருக்கணும். ஸோ த வர்ஷிப் டீம்ஸோட ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பொறுப்பு, அந்த கேட்குற ஜனங்கள், அந்த வர்ஷிப்பில் கலந்து கொண்டு இருக்க கண்களை ஆண்டவர்கிட்ட நீங்கள் திருப்பணும், உங்கள்கிட்ட திருப்பக்கூடாது. அதை செய்தீங்கன்னா யூ ஒன்ட் லாஸ்ட் லாங். சாரி, ஓகே, ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டோம். God don't tolerate. அவரோட க்ளோரியை யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார்ல. ஸோ வாட்ச் அவுட் யங் பீப்புள் ஹூ ஆர் வர்ஷிப். ஆண்டவர் கூட always be close, know who is your God. Okay, this is my advice to you. Be a salt all the time. உப்பை பார்க்க முடியாது. ஓகே, உப்பு தான் உணவுக்கு ருசியை கொடுக்கும். அவர் தான் bread of life. Okay, so remain as salt. Thank you so much, Pastor. Okay. Pastor, ரொம்ப கொஸ்டின் வந்ததுக்கு பட் நம்மளுக்கு இப்போ டைம் லிமிட்டடாக இருக்குது. பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த வியூவர்ஸ் உங்களோட கொஸ்டினை ஷூட் ஆஃப் பண்ணுறதுக்கு. மேபி நான் பர்சனலாக பாஸ்டருக்கு அந்த கொஸ்டின் நான் கொடுப்பேன். பட் இப்போ ஒரு டைம் லிமிட்டடாக இருக்கிறதுனால கோச்சிக்காதீங்க. சாரி. ஸோ அதுதான் பாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த வியூவர்ஸ் உங்கள் கொஸ்டினை ஷூட் ஆஃப் பண்ணுறதுக்கு. வி ஆர் ரியலி thankful and grateful for that. உங்க மூலமா நிறைய விஷயம் ஒன்றும் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. பாஸ்டர், இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பாருங்க ஷோ முடிவுக்கு வந்துட்டோம். எப்படி போனுச்சுன்னே தெரியல பாஸ்டர். எனக்கு ஒரு ரிலீஃபா இருக்கு. ஐயோ யா பாஸ்டர். யா ஓகே பாஸ்டர், என்னன்னா எவ்வளோ கொஸ்டின் லைக் நிறைய விஷயம் தெரிஞ்சிச்சு பாஸ்டர். ஓகே, ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் கண்டிப்பாக என் லைஃப்பில் எப்படி வந்து இது இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு நான் நம்பரை பார்க்குற ஒவ்வொரு வியூவர்ஸ்க்கும் அவங்க லைஃப்பில் இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் ஒரு கொஸ்டின் பாஸ்டர், வாட் இஸ் யுவர் அட்வைஸ் டு யங் ஜெனரேஷன் ஹூ ஆர் இன் சாங் அண்ட் வர்ஷிப் மினிஸ்ட்ரி? Once again, come back to the basic. Yeah. First of all, you must have good intimate relationship with God. Okay, அது இல்லாமல் நான் சொன்ன போல் அது இல்லாமல் என்ன தகுதி இருக்குன்னா ஆண்டவரை உயர்த்தி பாட, துதித்து பாட. எனக்கு உறவு இல்லைம்மா. ஓகே, உலகம் கேட்கலாம், அந்த பாடல் வந்து உலகத்துக்கு பிரயோஜனமாக இருக்கலாம். சில லிரிக்ஸ் சிலவங்க எழுதுவாங்க, அது வந்து ரெவலேஷனை கொண்டு வரலாம். ஆனால் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பிரயோஜனமாக இருக்காது. உங்களுக்கு ஆண்டவருக்கும் உறவு இல்லை. விளங்குதா? ஓகே, ஸோ ஆல்வேஸ் ஹேவ் loving relationship, intimate relationship with God. Your righteousness, அதுதான் righteousness, நீதியும் நியாயமும் சிங்காசனத்தின் ஆதாரம். உங்களுக்குள்ள righteousness, ஆண்டவர் சொன்னார் righteousness இல்லைன்னா எதுவும் நம்ம செய்ய முடியாது தேவனுக்கு. He will reject everything. Please read again Amos chapter 5 verse 21 to 24. Okay pastor, next question pastor. இவ்வளோ தூரம் நம்ம கூட 1 hour இணைந்திருக்காங்களா நம்ம வியூவர்ஸு, நம்ம ஆடியன்ஸு, அவங்களுக்காக நீங்கள் என்ன பாஸ்டர் சொல்ல நினைக்கிறீங்க? ஆடியன்ஸுக்கா? எஸ். கேள்வி ரொம்ப கேட்டிருக்கீங்க போல இருக்கு. அப்படி டைம் இல்லை. ஓகே, என் நம்பர் வேணும்னா அவங்கள்ட்ட கேளுங்க. உங்களுக்கு பதில் வேணும்னா யூ கேன் கால் மீ. ஓகே, இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி விடுங்க. ஐ வில் டேக் மை டைம் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின். ஓகே, ரெஸ்ட் அஷ்வர்ட், ஐ லவ் டு talk about worship and praise. That is my 25 years teaching. Devan போயிட்டு ஊழியம் செய்ய சொன்னாரு. I'll answer you. Okay, I won't reject anybody. Okay, okay, thank you for being இந்த இதுக்கு வந்ததுக்காக நன்றி.
ஓகே அண்ட் இஃப் தெர் இஸ் நான் ஜெயில்காரன் சில பேச்சு வேற மாதிரி பேசியிருப்பேன், அது தவறு இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க. So sweet of you, Pastor. Pastor, எங்க கூட இணைந்ததுக்காக ரொம்ப நன்றி. This is a small gift we are from IM.talk. ஓகே, And One Way family as Thank well. you so much. May Thank you God so much. bless you. God bless bless you too. your ministry. Okay, God Whatever bless you you are doing, ஒன்னும் கடல் ஒன்னும் அடுத்த படி ஒன்னும் நிறைய பாட்டு எங்களுக்கு கொடுங்க. Thank you so much, Pastor, எங்க கூட இணைந்ததுக்கு. And I'm really happy. இது அதான் சொல்றேன், என்னோட வயசுல எனக்கு ஒரு huge honor, huge privilege to sit right beside you and talking what God has done in your life. Thank you அது so எனக்கு much. ரொம்ப blessing-ஆ இருக்கு, Pastor. Thank you so much, Pastor. And guys, நம்ம viewers, 21st December, there's a East Beauty show coming up. And for all the women and girls, உங்களுக்கு பர்த்டே விஷ், anniversary விஷ், any special occasion இருந்தா நீங்க எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப் மூலியமா உங்களோட விஷஸ் அனுப்பி விடலாம். யாரா இருந்தாலும் உங்க ஃபேமிலிக்கோ சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ சரி, உங்க ஹஸ்பண்ட்க்கோ ஒய்ஃப்க்கோ சரி, எல்லாமே நாங்க பண்ணுவோம். ஸோ பிஹாஃப் ஆஃப் இந்த ஷோ மூலியமா நாங்க உங்களுக்கு விஷ் பண்ணுவோம். இட்ஸ் அ சர்ப்ரைஸ், ஒரு விஷா இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு அது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா make sure don't forget to send to us to that number that pop up on your screen right now. And before I finish, Pastor, நான் முடிக்காத முன்னுக்கு I have a request, Pastor. Pastor, எல்லாத்துக்கும் என்னென்ன பாட்டெல்லாம் பிடிக்கும் உங்களுக்கு? நீங்க 2 பாட்டு இப்ப பாடிட்டீங்க. ஸோ எனக்காக என்ன பாட்டு பாடணுமா? ப்ளீஸ் Pastor, யேசுவா Pastor. ஓகே, உங்களுக்காக. Yes, Pastor. My favorite song. My recent favorite. நான் தனிமையில் இருக்கும்போது இந்த பாட்டு ரொம்பவே எனக்கு எப்படி சொல்லலாம், ரொம்ப ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. ஸோ ப்ளீஸ் Pastor. நானும் ஒரு சூழ்நிலையில் இருக்கும் போது தான் இந்த பாட்டு வந்தது. ஓகே, யேசுவா யேசுவா நீரன் தேவன், யேசுவா 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 நீரன் ஜீவன், யேசுவா 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 நீரன் தேவன், யேசுவா 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 நீரன் ஜீவன், யேசுவா பாவ சேத்தினில் வாழ்ந்தேன், அழிந்து போய் கொண்டிருந்தேன், என்னை தேடி வந்திரே நீ, யேசுவா. பாவ சேத்தினில் வாழ்ந்தேன், அழிந்து போய் கொண்டிருந்தேன், என்னை தேடி வந்திரே நீ, யேசுவா. உந்தன் அன்பு கரங்களாலே என்னை அரவணைத்திரே, கிருபையாலே என்னை ரட்சித்திரே, தூய இரத்தத்தாலே என்னை கழுவினீரே, என் பாவத்தை சுமந்து நித்திய ஜீவனை தந்திரே, யேசுவா யேசுவா. உமக்கு நன்றி, யேசுவா யேசுவா யேசுவா. உமக்கு நன்றி, யேசுவா யேசுவா யேசுவா. நீரன் தேவன், யேசுவா யேசுவா யேசுவா.
நீரன் ஜீவன் யெஷோவா 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 நீரன் தேவன் யெஷோவா 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 நீரன் ஜீவன் யெஷோவா இருளிலே வாழ்ந்தேன் நரக பாதையில் நடந்தேன். This moment I would like to say thank you God, because He gave His one and only begotten Son for us. So நம்மளுக்கு ஒரு நித்திய ஜீவன் கிடைக்கணும். He sacrificed Himself. And not only that, I would like to take this special moment to thank God for walk with us, guide with us in the 6 months in the show I Am Talk. நான் பேசுவோம் as we come into 2024 6 months journey God has walked with us. என்ன சூழல்தான் எங்க கூட இருந்திருக்காரு. So I really thank God in this moment, and I would like to thank our broadcasting partner Emmanuel FM NBVA திக் ஒத்தின் எங்க கூட இருந்திருக்காங்க. என்ன சூழல் இருந்தாலும் அவங்க எங்க கூட பயணம் பண்ணியிருக்காங்க. And not to forget my crew members, the show of I Am Talk, who are working every single show in back screen, and their sacrifice over technical members, over sound, laptop, everything. We like to say thank you for them. And most importantly, thank you for all the viewers who are watching with us for this past 6 months. And over and 1 hour, நீங்கள் எங்கள் கூட இணைந்து எங்கள் கூட உங்களோட ஃபீட்பேக், உங்களோட என்கரேஜ்மெண்ட், உங்களோட மோட்டிவேஷன் எங்கள் கூட சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வழி நடத்துறதுக்காக நன்றி. ஒவ்வொரு பாஸ்டர் இங்கே உட்கார வேலை அவங்க லைஃப்பை ஷேர் பண்ணுறவில்லை. It's changed my life so much. அதே போல் உங்கள் லைஃப்லையும் நான் உண்மையாக I really believe that it changed your life as well. And take care guys. And as you guys know, Christmas is coming soon. I would like to say blessed Merry Christmas and Happy New Year, Pastor. Blessed Merry Christmas, Happy New Year. And God bless you all, yeah. Yeah guys, don't forget who God made you as. That is called I Am. You guys are fearfully, wonderfully made by the image of God. And take care guys. Shalom. We'll miss you. Shalom. And Shalom. see you next month in 2025 with new person, with a new testimony, with a life-changing story. For the very last time in 2024, I am sure signing off with Pastor William Patrick in a show called I Am Talk. நான் பேசுவோம் from One Studio. See you guys. Take care. Miss you. சோதனை மத்தியில் என்னை தேற்றுகிறீர், தனிமையின் நேரத்தில் எனக்கு துணையாயிருக்கிறீர், என்னை கரம் பிடித்து வழி நடத்துகிறீர், என்னை ஒரு போதும் விட்டு விலகவே மாட்டீர். யெஷோவா யெஷோவா உமக்கு நன்றி யெஷோவா 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 உமக்கு நன்றி யெஷோவா உமக்கு நன்றி யெஷோவா உமக்கு நன்றி யெஷோவா. நன்றி ஐயா, கோடான கோடி நன்றி தேவனே.